உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையின் எதிர்ப்புறம் திரும்ப முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தனியார் பேருந்து இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த இருசக்கர வாகன ஓட்டி தற்போது உயிரிழந்தால் இதுக்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்கு உட்பட்ட வாணியங்குளம் பகுதியில் உள்ள சாலையில் அதே பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் சாலையில் சென்று விழுந்தபோது சாலையிலிருந்து வலதுபுறமாக கடப்பதற்கு முயன்றபோது எதிரே வந்த தனியார் பேருந்து மீது அந்த இருசக்கர வாகன ஓட்டியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதில் 30 மீட்டர் தூரம் அந்த இருசக்கர வாகன ஓட்டி இழுத்து செல்லப்பட்ட நிலையில் உடனடியாக பேருந்து பயணிகள் கூச்சலிட்டு அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது. அக்கம் பக்கத்தினரும் பேருந்து பயணிகளும் உடனடியாக அந்த நபரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது ஏற்கனவே அவர் உயிரிழந்ததற்காக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சாலையில் பேருந்துகள் அதிவேகத்தில் செல்வதாகவும் அப்போது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் அடிப்படையாக வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சதம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.